சனிக்கிழமை ஒரு மினி விளாக் தான் இது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில நம்ம வந்து வீட்டில் சில ஜாமான்லாம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை போய் வாங்கி வச்சு, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு இதெல்லாம் கழுவுறது நம்ம அடிக்கடி கழுவுறதுனால அது சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதே மாதிரி பன்னீர் வந்து நம்ம வலம்புரி சங்குக்கு வந்து ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ந்து போச்சு. அதையும் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஜாமான் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கும்போது நம்ம பார்த்து பார்த்து எடுப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துருவோம். அங்கே போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும். ஆனால் வந்து நம்ம கடையில் போய் மளிகை கடையில் போய் வாங்கும்போது நம்ம லிஸ்ட் எழுதிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி வாங்குவோம். ஆனால் நான் எந்த கடைக்கு போனாலுமே லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு இது நிறைய வந்து சாமிக்கு ஐட்டம் தான் வாங்கினேன். அதே மாதிரி மளிகை ஜாமானும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்ன பெனிஃபிட்னா பாக்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது அந்த ரேட்டும் போட்டிருப்பாங்க. நமக்கு எந்த ரேட்டு நமக்கு ரீசனபிளா இருக்கோ நம்மளால வாங்க முடியுமோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தடையும் போய் கடைக்காரங்கள்ட்ட போய் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வச்சு வண்டு வச்சிரும், பழசா போயிடும் அப்படிங்கிறனால அதெல்லாம் வந்து வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வந்து வருஷ ஜாமான்னு சொல்லி வாங்குவோம். இப்பெல்லாம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நிறைய வந்து வேஸ்ட் ஆச்சு. பழசா பண்ணோம்னா டேஸ்ட் வந்து மாறிச்சு. ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லா இல்லை. அதனால வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு மீன் மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம். மீன் வந்து நிறைய வந்து நல்ல நல்ல மீன் பெருசா வந்துருச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன் தான் வாங்கியிருந்தோம். இதோட பேர் என்னன்னு சொல்லுங்க கரெக்டாக கமெண்ட்ல. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ரெக்க வச்ச மாதிரியே இருக்கும். அழகா இறகு மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்காது. இந்த மீனை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த மீனோட பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த மீனை வந்து எப்படி வந்து சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து லாங் வீடியோல ஷேர் பண்றேன். மீன் வந்து வாங்க நிறைய பேர் கூட்டமா வந்திருந்தாங்க. ஏன்னா மட்டன் சிக்கனை விட அதாவது சிக்கனை விட மட்டன் மீன் வந்து பெஸ்ட். எங்க வீட்டுல வந்து நாங்க அதான் வந்து அதிகமா விரும்புவோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வஞ்சரம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபேவரட் எல்லாத்துக்குமே. ஸோ வந்து அது காசு கூடன்னு நினைச்சு நம்ம வாங்காம இருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் கடையில மீன் மார்க்கெட்ல வாங்கும்போது அதோடைய விலை வந்து கம்மியா இருக்கும், ரீசனபிளா இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து காஸ்ட்டு. ஒரு ஸ்லைஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரேட் விற்பாங்க. அதே மாதிரி சூப்பு அப்புறம் வந்து நான் வந்து சுண்டல் வந்து சாப்பிட்டேன். எல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். ரொம்ப வந்து பனியில வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில வரும்போது ரொம்ப தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சூப்பு குடிச்சோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.